Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு vlog வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு vlog தான். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷகீம் குட்டியோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நேற்றைய வீடியோவில் சகீம் குட்டியை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சகில் குட்டியும் பிடிக்கும், சகீம் குட்டியும் பிடிக்கும்னு நிறையா ப்ளூ ஹார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். ஸோ அவன்கிட்டையுமே நான் எல்லா கமெண்ட்ஸுமே படித்து காமிச்சிருந்தேன். அவனுமே வந்து உங்கள் எல்லாருக்குமே தேங்க் பண்ணியிருந்தான். அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோட. ஷாப்பிங்லேருந்து இந்த விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னாக்கா பர்த்டே பேபிக்கு கிஃப்ட் வாங்கணும் இல்லையா, அது வந்து அவனே வந்து பிளான் பண்ணிக்குவான். அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தான் கேட்பான் கிஃப்டாக. ஸோ அதுதான் வந்து வாங்கி கொடுப்போம். ஸோ அதுதான் வந்துட்டு சார் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஃபுட்பால் ஷூ வந்து வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அதுதான் வந்து வாங்கி கொடுக்கலாம், செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கிடைக்கிற கேப்பில் நமக்கு ஏதாவது செலக்ட் பண்ணணும்ல. ஏன்னா வந்து பிள்ளைக்கு மட்டும் தான் கிஃப்டாக, பிள்ளையை பெற்ற தாய்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டேன். ஸோ எடுத்துக்கோண்டாங்க, இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து ஒரு 2 மேக்ஸி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன். ஃபைனலாக செலக்ட் பண்ணாங்க. ட்ரெஸ் வேணா இன்னும் 2 எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன். ரொம்ப குயிக்காகவே வந்துட்டு இங்கே எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்து நான் எதுவும் விலாகாக வந்து கவர் பண்ணல. டக்குன்னு வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு, நம்ம மெயின் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஷூ வந்து செலக்ட் பண்ணான். இவன் வந்து இவனுக்கு பிடிச்சது செலக்ட் பண்ணான். இவனுக்கு பர்த்டேனா அவனுக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அவனுக்கு பர்த்டேனா இவனுக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். ஆக மொத்தத்தில் ஜாலி தான் போங்கிற மாதிரி. ஏய் தம்பி, உனக்கு பர்த்டே கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டியா? வாங்கிட்டேன். என்னென்ன வாங்கின? 2 பூட்ஸ். 2 பூட்ஸ்னா 2 இதுன்னு வச்சுருவாங்க. 2 பூட்ஸ், 2 செட்டு, 2 செட்டு பூட்ஸ் அண்ட் ட்ரெஸ். அப்புறம் வந்து லம்போகினி போன டைம் வந்து இதே தான் வாங்கி கொடுத்தேன், பிளாக். இந்த டைம் வந்து ஆரஞ்சு. ஹாப்பியா? ஹாப்பியான்னு கேட்டாலே எனக்கு அந்த கமாண்ட் தான் ஞாபகம் வருது. இந்த பையன் சேடாவே இருக்கான்னு யாரும் கமாண்ட் போட்டாங்கல்ல. இப்படிலாம் சொல்றீங்க, வாய்ப்பே இல்லை. நான் தான் சேடா இருக்கேன், தாங்க முடியல. ஸோ அங்கே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு அதோட வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். வீட்டுக்கு போயிட்டு இனி எல்லாம் குக் பண்ண முடியாது. அண்ட் பர்த்டே பாய் வேறு ட்ரீட் ஏதாவது கொடுங்க சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அல்பைக்கில் வந்துட்டு பிக் சாண்ட்விச் வாங்கிக்கிட்டு ஸோ அதோட வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. காட்டு ஃபுட்பால் ஷூக்கு என்ன ஒரு இது சாண்டில் வளரணும்னு ஜஸ்ட் சின்னதாக. நான் வந்து அங்கே 2 மேக்ஸி காட்டியிருந்தேன் இல்லையா. ஒன்று வந்து பிளாக் கலர் அண்ட் ஒன்று வந்து இந்த மாதிரி லைட் சாண்டில் கலர். ஸோ இதில் வந்து 2ல் எது நல்லா இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஒன்றில் வந்து பெல் டைப் ஹேண்டில் இருந்துச்சு, இன்னொன்றில் வந்து பலூன் டைப் ஹேண்டில் இருந்துச்சு 3/4. 2மே நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, சரின்னு 2மே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு எது போடுறது அப்படின்னு எனக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி போன வருஷம் பர்த்டேக்கு தான் இந்த லம்போகினியோட இந்த பால் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த வருஷத்துக்கு அதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிட்டான். ஆனால் ஆரஞ்சு கலர் ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணான். ஏன்னா உடனே வந்துட்டு விளையாடிட்டு வரவுமே ரொம்ப அழுக்கான மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அதனால பட் வந்து பிளாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிளாக் வந்து நம்ம எங்கே எடுத்திருந்தோம்னாக்கா ஜரீர் புக் ஸ்டோரில் எடுத்திருந்தோம். இந்த பால் வந்துட்டு நம்ம இந்தியா மணிக்கு 2500 வரும். ஸோ 1 இயர் தான் 1 இயர் தாங்கினதே பெரிய விஷயம்தாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ அதை போட்டு உருட்டி விளையாடிட்டு இருந்தானுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, வெளிலன்னு வந்தாலே பாலோடு தான் வருவானுவோம். ஸோ அவனோட என்டர்டெயின்மெண்ட் அது. அப்புறம் வந்துட்டு இது எந்த ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. சரி அதை நாளைக்கு சூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்து லூலில் பெருசாக இந்த திங்ஸும் வாங்கலை. இந்த சேனக்கிழங்கு செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு அது வாங்கியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் கீரை, சிகப்பு கீரை அண்ட் கருவேப்பிலை அண்ட் கீ எல்லாமே இல்லை, அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு டக்குன்னு வந்தாச்சு. 2 பேருமே வந்துட்டு அவங்கவுங்களுக்கு வாங்கியிருந்த அந்த பூட்ஸை வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சின்னவனுக்கு வந்து பெரியவன் ஹெல்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், பார்க்கவே நல்லா இருந்துச்சு.
ஸோ இந்த டே வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பர்த்டே அந்த நாள்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். The next day. ஸோ அந்த நாளுக்கு அப்புறம் இது வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த பர்த்டேவோட டே வருது இல்லையா. ஸோ அந்த 12 o'clock முன்னாடி நாங்கள் சாக்லேட்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணுவோம், சாக்லேட் கொடுத்து விஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான், 12 மணிக்கு நம்மளை விஷ் பண்ணுறாங்களா பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கிங்க நாங்கள் சாக்லேட் எதுவுமே வாங்கிட்டு வரல, வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது வீட்டில் இருக்காது. ஸோ அதனால வாங்கல. உன் நலனை கருதி பர்த்டேவாக இருந்தாலும் உனக்கு சாக்லேட் கொடுக்கக்கூடாது என்று கேட்காத பிள்ளைகளுக்கு எதுவும் கிடையாது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதனால சாக்லேட் முதல்ல உனக்கு நாளைக்கு பர்த்டே நீ யார் சொன்னா? நாளைக்கு தான் எனக்கு பர்த்டே. இல்ல நாளன்னைக்கு. நாளன்னைக்குலாம் இல்ல, நல்லா தேதியை பாத்தியா? 25 நேற்று தான் 25 கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து தூங்கணும், அந்த பிள்ளைங்களை எழுப்பி பேரண்ட்ஸ் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படி சொல்லுவாங்க. இப்படி கொட்டை முழிச்சிட்டு உட்காந்துருக்க கூடாது. புரியுதா? புரிஞ்சிச்சா? 1/2 மணி நேரம் இருக்கு, 12 மணி ஆகும். அப்படியே பாத்துட்டே நொடி எப்ப போவோம் அப்படி பாத்துட்டே இருக்க கூடாது. சரியா? A few minutes later. அவனை சர்ப்ரைஸ் பண்ணங்காட்டியும் நம்ம தூங்கிடுவோமோ என்னமோன்னு கொட்டை முழிச்சிக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து டைம் வந்து நெருங்கிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அவனுமே வந்துட்டு எங்கடா விஷ் பண்ணுவாங்களா இல்லை தூங்கிடுவாங்களோ அப்படிங்கிற வெயிட்டிங்லேயே இருக்கான். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷனை எந்த விதத்துலேயும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் எங்களுக்குமே ஹாப்பியாக இருக்க மாதிரி குட்டியாக வந்து விஷ் பண்ணி அந்த 12 மணிக்கு அவனுக்கு வந்து சாக்லேட்லாம் கொடுத்து ஸோ அவனையுமே சந்தோஷப்படுத்தியாச்சு. இது வந்து ஒரு பர்த்டே விலாக் அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஸோ எங்களோட ஒரு ஹாப்பியான டே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். விஷ் பண்ண மனசு இருக்கிறவங்க விஷ் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு பர்த்டே விலாகே எங்களுக்கு பிடிக்காது அது வந்து அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெகட்டிவ் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தாராளமாக வெளில போய்க்கலாம். அண்ட் வந்துட்டு ஷகீம் குட்டியை விஷ் பண்ண மனசு இருக்கிறவங்க நிறைய அவனுக்கு வந்து விஷஸ் கொடுங்க. என்னோட சிடி ஃபேமிலி கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட துவாக்கல்ல எங்கள் ஃபேமிலியை சேர்த்துக்கோங்க. இப்படியே இந்த விலாகை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து சகீம் குட்டியோட பர்த்டே அன்னைக்கு லன்ச் ப்ரிப்பரேஷன்லேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ வந்து பிரியாணி தான் கேட்டிருந்தான். ஃப்ரைடே அப்படின்னாலே நம்ம வீட்டில் பிரியாணி இல்லாமல் இருக்காது. ஸோ இது வந்து அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்த்டே அப்படிங்கும்போது அவனோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ பிரியாணி தான் கேட்டிருந்தான். அதனால் வந்துட்டு சரி அப்படின்ட்டு பிரியாணி போட்டேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நான் வந்து தனியாக தான் பண்ணணும். ஃப்ரைடே அப்படின்னாக்கா ஹபி வந்து பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ டைம் போகிறதே தெரியாது, குக் பண்ணுறதும் தெரியாது. பட் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் டேயில் வந்ததுனால நான் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணணும், தனியாக பண்ணணும். அண்ட் வந்துட்டு இன்னும் பெரிய டாஸ்க் எனக்கு என்ன ஒன்றுனாக்கா இன்றைக்கி வந்து அவன் வந்து கேக் வந்து வாங்க வேண்டாம், எனக்கு வந்து நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. அப்புறம் வந்து நீங்கள் பிரியாணி ரைஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எப்பவும் வந்துட்டு இந்தியா கேட்டோட அந்த லாங் ரைஸ் தான் வாங்குவேன், அந்த கிளாசிக் லுக்கில் இருக்கும் இல்லையா அது. பட் நான் அதை வாங்கலை அப்படின்னாக்கா இங்கே வந்து இந்த ரைஸ் வாங்குவேன். இங்கே எங்களுக்கு ஷாப்பில் வந்து இது கிடைக்கும் பஹாலாவில். 1 kg வாங்கிக்கிறதா இருந்தால் நான் இந்த ரைஸ் தான் வாங்குவேன். நேம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரைஸில் தான் நான் ரொம்ப நாளாகவே வந்து இப்போ ரீசெண்டாக செஞ்ச பிரியாணி, வெக்கேஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செஞ்ச பிரியாணி எல்லாமே இந்த ரைஸில் தான். ரொம்பவே நல்லா இருக்குது, உதிரியாக ஒத்தையாக நல்லா தம் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வருது. யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த பேக்கெட் கவரை பார்த்தீங்க இல்லையா, ஸோ இது வந்து கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு எனர்ஜியாக வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ போட்டேன்.
ஸோ ஒரு பிரியாணி வீடியோ வந்து பர்ஃபெக்டாக தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. விலாகாக இல்லாமல் கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன், தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டான ரேஷியோட. ஸோ இது வந்துட்டு டக்குன்னு நான் வந்து சிக்கன் தம் பிரியாணி போட்டேன். 1 kg அளவுக்கு தான் போடுவேன் எப்போ போட்டாலும். ஏன்னா வந்து அது எனக்கு நைட்டுக்கும் வந்துடும். நைட்டுக்கு பெருசாக டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு மண்டை குடைச்சலும் இல்லாமல் ஸோ அந்த டே வந்து கொண்டு போயிடலாம். அதனால பிரியாணி சூப்பராக தம் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்துட்டு அவனோட மோஸ்ட் ஃபேவரட்டான பிரெட் ஹல்வா தான் பண்ணுறேன். ஏன்னா ரெசிபி வேறு நீங்களும் கேட்டிருந்தீங்க, அதையும் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு இன்றைக்கி. ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேனில் வந்து கீ சேர்த்துட்டு அதில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் அண்ட் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து கொதி வரும்போது நான் வந்து பொடிச்சு வச்சுருக்க ரஸ்க்கு பொடி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே சேர்க்குறேன். அதில் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷன் தான். எப்போது நம்ம ப்ரெட்டை வந்து கீழே போட்டு வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதை போட்டு கிண்டி அப்படிலாம் செய்வோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துருங்க, டக்குன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ரெட் ஹல்வா செஞ்சுருவீங்க. ஒரு பெரிய ப்ராசஸை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ப்ரெட்டு பொடி வந்து அதாவது நம்ம ரஸ்க்கு தூள் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ நினைக்கிறீங்களோ அந்த நேரம் வந்து நம்ம டக்குன்னு ப்ரெட் ஹல்வா வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம தண்ணியில் வந்து ப்ரெட் க்ரம்ஸை வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அதாவது ரஸ்க்கு பொடியை சேர்த்து இந்த மாதிரி கை விடாமல் அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வந்துட்டு அது குக் ஆகி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றி வரும். இப்போ நல்லாவே வந்துட்டு குக் ஆகி நல்லா தண்ணிலாம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இது வந்து ஹல்வா கன்சிஸ்டன்சி அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண வந்துடும். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். பால் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மில்க் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதிலிருந்து ஒரு டேஸ்ட் வரும். அகெயின் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு அப்படியே வந்துடும். இதில் வந்து இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்க்குறேன். இது எல்லாமே ஆப்ஷன் தான். கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஃபைனலாக இதில் வந்துட்டு நம்ம ஏலக்காய் பொடி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையுமே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா தலை எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கெட்டியாக போயிடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாது. ஸோ இதே மாதிரி தலைன்னு நல்லா டேஸ்டியாக செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறி போனால் இறுகிடும் அப்படின்லாம் இல்லை, இதே மாதிரியே இருக்கும், சாஃப்டாக டேஸ்டியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கேக் வேறு பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா, வீட்டில் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் என்னடா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை வேறு பண்ணி முடிச்சிருவேனா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் பிள்ளை வந்து ஆசைப்பட்டு எப்போவுமே அவன் வந்து என்ன தான் செய்ய சொல்லுவான். அது வந்து இங்கே வந்து தான் ஒரு 2 இயர்ஸாக வந்துட்டு அவனுக்கு வந்து வாங்கணும். பட் வீட்டில் இருந்தால் இந்தியாவில் இருந்தாலுமே என்ன தான் செய்ய சொல்லுவானா. சரி ஆசைப்பட்டு கேட்குறானே அப்படிங்கிறனால நானும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கூட உட்காரல, பிரியாணி செஞ்சு முடித்தேன். அதோட வந்து சாப்பிட்டேன். அதோட வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து நம்ம எப்போவுமே சாக்லேட் கேக்குக்கு வந்து என்ன பேஸ் பண்ணுவோம், சேம் அதே தான் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேப் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து கேக் வந்து நமக்கு மேலே பொங்கி அப்படி வெடிச்சு வராது, அதுக்காக தான். ஸோ இதை வந்துட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கேக் ரெசிபி இருக்குது, அதனால் நான் ஃபுல்லாக கேக் ரெசிபி ஷேர் பண்ணல. ஸோ என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு 35 to 40 நிமிஷத்தில் என்னோடய கேக் ஸ்பாஞ்சு வந்து பேஸோட ஸ்பாஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. எனக்குமே டைமுமே வந்துட்டு குறைவாக இருந்ததுனால டக்குன்னு நான் வந்துட்டு எடுத்து ஹீட் ஆறட்டும் அப்படின்ட்டு கவுத்தி போட்டு வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, செஞ்சிருவேனா அப்படின்ட்டு. அதே சமயம் எனக்கு இந்த டாஸ்க்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீம் வச்சு நான் வந்து ஸ்டிஃபான ஒரு க்ரீம் கொண்டு வரணும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் டாஸ்க்காகவே வந்து இருந்துச்சு, இதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நம்ம அடிக்கடி பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு செஞ்சால் கூட வந்துடும். பட் இது நம்ம எப்பாவது தான் இதே மாதிரி பர்த்டேக்கு ஸோ பிள்ளைங்க வந்து ஆசைப்பட்டு கேட்கும் போது தான் வந்து ட்ரை பண்ணுறோமா, அதனால ஒரு நர்வஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு, இது ஸ்டிஃபாக ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. பட் வந்து இந்த டைம் லக்கிலி வந்து
ஃபஸ்ட்டு எடுத்ததும் கொஞ்சம் ஃபீலிங்காகவே இருந்துச்சு, என்னடா இன்னும் க்ரீமாகவே இருக்குது, எப்படி இருக்குன்னா ஒரு மில்க் ஷேக் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே தான் பார்த்திங்கன்னா அடிச்சிட்டே இருந்தேன். ஸோ கிச்சனுமே கொஞ்சம் ஹாட்டாகவே இருந்துச்சு, ஏன்னா சம்மர் அப்படிங்கிறனால. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எப்படியாவது எனக்கு வந்துட்டு இன்றைக்கி க்ரீம் வந்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. நான் தான் வந்து கேக் பண்ண போகிறேன், க்ரீம் வந்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து மெயினில் செட் பண்ணிவிட்டு, இல்லை இன்றைக்கி நம்ம பண்ணியே ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே வரல இது க்ரீமாக மாறும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பொடி பண்ண சுகர் அண்ட் வந்துட்டு கொக்கோ பவுடர் அதெல்லாம் தான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்பப்போ லைட்டாக வந்து சுகர் சேர்த்து அடிச்சுட்டே இருந்தேன். ஃபைனலி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக கவிழ்த்தாலும் கீழே கொட்டாத அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்டிஃபாக வந்திருக்கு. ஸோ இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு சாதனை மாதிரி தான் இருந்துச்சு. இது வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து என்கிட்ட ஐஸ் எதுவுமே இல்லை, அதனால வந்து ஃப்ரீசரில் இருந்து சீஸ் பாக்கெட் அண்ட் வந்து சாக்கோ சிப்ஸ் பாக்கெட்டு இதெல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுட்டே பார்த்திங்கன்னா இது மேலே வச்சு தான் நான் வந்து பீட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃபான க்ரீம் வந்து வர ஸ்டார்ட் ஆகுச்சு. ஸோ இந்த அளவுக்கு க்ரீமே போதும், இதை வச்சு நான் எப்படியுமே கேக் வந்து செஞ்சுருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடுச்சு. ஸோ இதை ரெடி பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணேன்னா கிளிங் ராப் பண்ணி, ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம வந்து எப்போ ரெடி பண்ண போகிறோமோ அப்போங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேக் வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து 2ஆக கட் பண்ணி அப்படியே வந்து எடுத்துடலாம். இந்த பேஸ் கேக் வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு, எப்பவும் போல தான். இது வந்துட்டு நான் வந்துட்டு விலாக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது கேக் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே எடுத்தேன். பட் விலாக் ரொம்ப லெந்தியாக போகிறதுனால தான் நான் இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ண முடியல. சரி, ஆல்ரெடி தான் நம்ம சாக்லேட் கேக் ரெசிபிலாம் வந்து போட்டிருக்குமே அப்படிங்கிறனால தான் நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. பட் இந்த ஸ்பாஞ்ச் கேக் வந்து அவ்வளோ டேஸ்டியாக செம்மையாக வந்துருந்துச்சு. நான் வந்து ரெசிபியோடையே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீலிங்காக இருந்துச்சு. வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் இந்த கேக் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இன்னொருக்கு செஞ்சு நான் உங்களுக்கு ரெசிபியோடையே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கேக்கோட அந்த டேஸ்ட். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு கனாஸ் வந்து ரெடி பண்ணேன். எப்படின்னாக்கா ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கிட்டேன் அண்ட் ஒரு கேலக்ஸி சாக்லேட் வந்து கேரமலைஸ் சாக்லேட் இருந்துச்சு அது போட்டுட்டு, ஸோ அதையும் உடச்சி அந்த பவுல்லே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு ஒரு டார்க் சாக்கோ சிப்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஓடிஜியில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சா போதும், மெல்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் ஒரு சைடு, இதை ஆற வச்சுருவோம். அண்ட் வந்துட்டு இந்த பேஸில் பார்த்திங்கன்னா சுகர் வாட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ அது மேலே கொஞ்சம் க்ரீம், நம்ம இஷ்டம் தான், நம்ம ஹோம்மேடாக நம்மளே பண்ணுறது தானே, நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது இந்த க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணுறதுல. ஓரளவுக்கு எனக்கு என்ன வருமோ அதை வச்சு நான் வந்து என் பிள்ளைக்காக ஒரு கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்பாஞ்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே மேலே வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு மேலேயும் சுகர் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஸோ அதுக்கு இடையில் சகிம் குட்டி வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ட்ரெஸ் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தான். எப்போவும் வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு என்னை கூப்பிடுவான். நல்லபடியாக அவனுக்குமே வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்து போட்டும் விட்டுட்டு நான் வந்து இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோட் வந்து இந்த விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் வெளில எடுத்ததுமே பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வந்து மெல்ட் ஆகுது. இது ஒரு இதாக தான் இருந்துச்சு, எப்படா இதை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று நம்ம பிள்ளை தானே குறை சொல்ல மாட்டான், ஆனாலுமே கண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கும் பிடிச்ச மாதிரி அது செய்யணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு என்னென்ன வருமோ அதை வச்சு என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு ஒரு கோட்டிங் வந்து நல்லபடியாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அந்த க்ரீம் வச்சு நான் வந்து அந்த பேஸ் வந்து தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு ஹைட் பண்ணிட்டேன். நம்ம செய்கிறது தான், நம்ம செய்கிறதுல வந்து என்ன இருக்கும்னு பார்த்திங்கன்னா நிறையா அன்பு இருக்கும், அக்கறை இருக்கும், அதை எப்படி சொல்கிறது, ரொம்ப பாசத்தோடு செய்வோம் இல்லையா, அதனால தான்.
கேக்கு தானே க்ரீம் கேக்கு மேல நல்லா இருக்கு. பர்த்டே பாய் ரெடி ஆயிட்டாரு. சாப்பாடு வச்சு கொடுக்க வேண்டியதான் பர்த்டே பாய்க்கு. ஸோ என்ன செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம் எல்லாம் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா அண்ட் வந்து கேக்கோட பேஸில் வந்து கட் பண்ணதெல்லாம் இருந்துச்சு, அந்த எட்ஜஸ்லாம் இருந்துச்சு, அதுவும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குமா இன்றைக்கி அப்படின்னு சொன்னால். ஸோ அவனுக்குனாலே வந்துட்டு அது வந்து நல்லா அமைஞ்சிரும், அப்படி ஒரு லக்கி பாய் அவர். அண்ட் வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன், சிக்கன் பிரியாணியும் ரைத்தா அண்ட் வந்துட்டு பிரெட் ஹல்வா இதான் செஞ்சுருந்தேன். ஸோ வச்சு கொடுத்துட்டேன், போய் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. சகீம் குட்டியோட பர்த்டே ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். சகீம்க்கு வந்துட்டு பெருநாளுக்கு வந்து இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன் வேறு கலரில். ஸோ அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு பர்த்டேக்கு வேணும் கேட்டு ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி. அண்ட் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு அவனுக்கு டேஸ்ட்டுமே பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் இல்லையா, பிரெட் ஹல்வா வந்து ஆறுனதுக்கு அப்புறமும் கூட அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த பிரெட் ஹல்வா வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹப்பி வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டது தான் வந்து போரிங்காக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. தம்மை பிரித்த உடனே அவங்களுக்கு தான் வந்துட்டு நான் சாப்பாடு வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இது வந்து சின்ன குட்டிக்கான புது ட்ரெஸ். இது சின்ன குட்டிக்கும் வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே கிடையாது, அண்ணனுக்கு பர்த்டேங்கிறதுனால அவனுமே வந்து புது ட்ரெஸ் போட்டுக்குவான். அது வந்து அப்படியே பழகிடுச்சு. ஒரு பிள்ளைக்கு செஞ்சுட்டு ஒரு பிள்ளைக்கு வந்து அது செய்யலைன்னா ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு டிஷர்ட்டாவது எடுத்து போட்டு விட்டுருவேன், நீயும் போட்டுக்கூடா அப்படின்ட்டு. A few minutes later. ஸோ அவனுக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவனையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு நான் வந்து திரும்ப இந்த கேக்கில் இன்னொரு லேயர் வந்து இந்த க்ரீம் வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு பக்கம் க்ரீமை வச்சு இழுக்க, அது ஒரு பக்கம் எண்ணெய் வச்சு இழுக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம இங்கே கிடைக்கிற க்ரீம் தான் ஒரு வேளை இப்படி இருக்கும், இந்தியாவில் இருக்கிற க்ரீம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய இந்த கேக் வந்து நான் ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் பர்த்டே அப்போ நான் கேக் ரெடி பண்ணும் போதும் இதே தான் நினைப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேக் இதோடு நம்ம விட்டுறக்கூடாது, இதுக்கப்புறம் இதை வந்து செஞ்சு நம்ம பர்ஃபெக்டாக ஒரு கேக் செய்கிற லெவலுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் அது அடுத்த பர்த்டேக்கு தான் அவனாக கேட்குற வரைக்கும் எனக்கு அந்த ஞாபகமே வராது. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு. நம்ம வந்து சாக்லேட்லாம் போட்டு சாக்கோ கனாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேக்கு மேலே வந்து அப்படியே வந்து போர் பண்ணி ஸோ இந்த சைடெல்லாம் அப்படியே லைட்டாக அப்படி வலிஞ்சு வந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து உண்மையாலுமே எப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான், யார் வேணாலும் ரெடி பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டில் அடிச்சிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கேக்கு மேலே வந்துட்டு நான் அந்த க்ரீம் வச்சு ஒரு சும்மா டெக்கரேஷன் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஒரு பூ மாதிரி ஒன்று போட்டேன். அது வந்து முறுக்கு மாதிரி வந்துச்சு, ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கோ பால்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சுட்டேன். மிடில் வந்து நேம் எழுதியிருக்கலாம், பட் நேம் எழுதுகிற அளவுக்கு இன்னும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. அதனால் வந்து அதில் வந்து என் அன்பை ஒரு ஹார்ட்டாக போட்டு என் ஃபேமிலியோட லவ்வை வந்து அது மிடில் அப்படியே ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே எங்களோட அன்புடா அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேயுமே ஒரு சாக்கோபால் வச்சு செட் பண்ணிட்டேன். ஃபைனலாக நம்ம கேக்கோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் அண்ட் வந்துட்டு நம்ம கையால் செஞ்ச ஒரு அன்பு அதுதான் இந்த கேக்கில் வந்து நிறையா இருக்குது. சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தொடச்சிட்டேன். இதிலே வச்சு அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். இதை வந்து தனியாலாம் நான் எடுக்கல. அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ லைட் கலரில் ரொம்ப நாள் கழித்து ஒரு லைட் கலர் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், பெல் ஸ்லீவும் பிடிக்கும். ஆனால் பெல் ஸ்லீவாக இதுவா அப்படின்னு கேட்டால் இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த உள்ளுக்குள்ளே எலாஸ்டிக் வச்சுட்டு இந்த பலூன் ஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதை போட்டுட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு.
எப்போ பாரு புது ட்ரெஸ் போட்டு ஒரு குஷி வந்துடும் இல்லையா, அதனால ஒரு ஜாலி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களோடையும் அதை அப்படி காமிச்சிருக்கேன். அண்ட் சகிம் குட்டி ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் ஷகில் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ட்ரெஸ் வேர் பண்ணியிருந்தார் ஒரு மாதிரி க்ரீன் லுக்கில். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஹபி வந்து பிளாக் கலரில் டிஷர்ட் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் பர்த்டேவோட அவுட்ஃபிட் லுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டெக்கரேட்னால் ரொம்பலாம் இல்லை, வீட்டில் இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அண்ட் வந்துட்டு இந்த டீ லைட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் அப்படி ஆன் பண்ணி அந்த டேபிளில் செட் பண்ணிவிட்டு. யாருக்கு பர்த்டேன்னு தெரியல இந்த 2 பேர்ல. ஓ புரிஞ்சுக்கிட்டேன், பர்த்டே ஷகீமுக்கு இன்னைக்கு. அந்த பர்த்டேக்கான காரணமானவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே செல்லத்துக்கும், அதனால இவங்களுக்கும் புது ட்ரெஸ். ஏன்? அதனால உனக்கு இது பர்த்டே. வேண்டாம், அதை வைக்காதீங்க, எதுவுமே வேண்டாம். கேட்கறது கேக் கொண்டு இருக்கட்டும். ரெடியா? என்னோட குட்டி டெக்கரேட்டிங் எப்படி இருக்கு? ஹாப்பி பர்த்டே. எனக்கும் பர்த்டே. புள்ளைய பெற்றதுனால எனக்கும் பர்த்டே. அப்ப எனக்கு பர்த்டே, அதனால ஸ்பெஷலா எல்லாத்தையுமே நான் செய்யல, செல்லம் தான் செஞ்சது. நான் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு சுழிச்சு தான் பார்க்க போறேன். பர்த்டே இருக்கு, எல்லாம் வாழ்த்து சொல்லிக்குவோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. நான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் சகீஷா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸ்பெஷலா டிஃபரெண்டா பண்றோம் பாருங்க. டிஃபரெண்ட்லாம் இல்ல, எப்பவும் பண்றதுதான். நான் இப்ப ஸ்பெஷலா பார்க்கறேன். ஓகே ஓகே, இருக்கு பாரு. இது அதுங்க ஊது. ஐஸ் கேக், ஐஸ் கேக். வாவ், சாஃப்ட்டா இருக்கு. பார்க்க சூப்பரா இருக்குடா. கத்தியில ஒட்டவே இல்ல. ஏய், ஃபர்ஸ்ட் உங்க அம்மா தான் கொடுத்தாங்க. நீ பாத்தியா? நம்பி. பரவாயில்ல, நீங்க மொதல்ல சூப்பர். ஏய், சூப்பர் இருக்கு. சான்ஸே இல்ல. எப்பவுமே செய்யலாம் மாட்டோம். அதுக்கு எப்போதும் செய்யறாரு அது. எனக்கு பயங்கர அதான் காலையில் சொல்லிட்டாங்க. சூப்பரா இருக்கு. புள்ளைய பர்த்டே உனக்கு தானே பர்த்டே இன்னைக்கு. யூடியூப்ல எப்படி இருக்கு? நாம இப்படி கட் பண்றேன். சூப்பர். கடையில வாங்கினா கூட நல்லாவே இருக்குது. அப்படியே யதார்த்தமான ஒரு டேவை அப்படியே தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல். ஸோ இந்த ஒரு டே வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டே. பசங்களோட சந்தோஷத்துக்காக நாங்கள் வந்துட்டு எங்களால் என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தியிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு ஒரு பர்த்டே அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பர்த்டே பிடிக்காது அப்படிங்கிறவங்க பார்க்காதீங்க. அண்ட் வந்துட்டு பேட் கமெண்ட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க, அதை வந்து மற்றவங்களும் ஹர்ட் பண்ணும். அதை நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பர்த்டே பிடிக்காது அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது ஒரு பர்த்டே விலாக் அப்படிங்கிறத நான் பார்க்கல. அன்னைக்கு நாள் நான் கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று எடுத்து அந்த ஒரு நாளாக தான் பார்க்குறேன். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பெற்று எடுப்போம், இன்னமும் நீ மட்டும் பெற்ற மாதிரி பேசுறியா அப்படின்லாம் கேட்பீங்க ஒரு சிலர்.
அந்த மாதிரி கேட்குற ஒரு சிலர் உங்களுக்கு இந்த விலாகு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. தம்ப்நெயிலே பார்க்குறீங்கல்ல பர்த்டே விலாக் தான் அப்படின்ட்டு, எதுக்கு வந்துட்டு பிடிக்காதவங்க உள்ளே வந்து பார்த்துட்டு அந்த நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? தேவையே கிடையாது. நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ விடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்பவே சந்தோஷமாக சிறப்பாக முடிஞ்சிருந்துச்சு. கேக் வந்து நான் ரொம்பவே நர்வஸாக தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் வந்து வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அது வந்து நம்மளோட அந்த லவ் வந்து அதில் போட்டு செய்கிறோம் இல்லையா, அதுதான், அது தாயோட ஒரு பாசம் தான் அந்த கேக்கை வந்து அந்த லெவலுக்கு வந்து டேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து இந்த கேக்கோட டீட்டெயில்டான ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த கேக் வந்து இன்னொரு முறை சாப்பிடணுங்கிற ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்துச்சு, ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. ஏன்னா வந்துட்டு கேக்கை வந்து முடிச்சிட்டாங்க பசங்க. நானும் அபியும் கேக் எங்கடான்னு கேட்குறோம், ஒரு பீஸ், சின்ன பீஸ் தான் இருந்துச்சு. அதனாலே வந்து அபி சொல்லியிருந்தாங்க இன்னொரு முறை இதே மாதிரி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இப்படி தான் எங்களோட அன்னைக்கு டே வந்து இருந்துச்சு. எங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு நாளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்காமல் வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்லி பாசிட்டிவிட்டி மட்டும். ஸோ நெகட்டிவிட்டி எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க தயவு பண்ணி. அண்ட் வந்துட்டு என்னோட சிடி ஃபேமிலி கண்டிப்பாக வந்து சகீம் குட்டியை வந்து விஷ் பண்ணுவீங்க. உங்களோட கருத்துக்களுக்காக சகீம் குட்டி வந்து ஈகிலி வெயிட்டிங்கில் இருப்பான். கண்டிப்பாக வந்துட்டு விஷ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட துவாக்களில் வந்து அவனுக்கு நிறைய துவா செய்யுங்க. வளர்கிற பிள்ளைக்கு உங்களோட துவாக்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக துவா பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் வந்துட்டு கேக்கு தான் வந்துட்டு இன்றைக்கி ஹைலைட்னே சொல்லணும். செம்ம டெக்ஸ்சரோட சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. அதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் நான் ஒரு மணி நேரம் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணேன். நல்லாவே செட் ஆகிருந்துச்சு. ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு இன்றைக்கி. எனக்கு கேக்கே பிடிக்காது, ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், பிடிக்காது. ஆனா இது அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்க அண்ணன் சொல்லிட்டாங்க, நீங்க நம்பி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா. ஹாப்பி பர்த்டே சமஸ்டார் கேக் டு யூ போத். இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். வாடா, இன்னும் வா. இதோட இந்த vlog நாங்க முடிச்சுக்கிறோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் சகீம் குட்டிய நிறைய நிறைய விஷ் பண்ணுங்க. உங்களோட விஷஸ் எல்லாமே அவனுக்கு ரொம்பவே தேவை. நான் வந்துட்டு விஷ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். Bye.